வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் 49 கட்சிகள் பங்கேற்றன. எஸ்ஐஆர் குறித்து ஆலோசிக்க திமுக சார்பில் அதிமுக, பாஜகவை தவிர்த்து 60 கட்சிகளை அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைத்தனர். அதன்படி சென்னை தியாகராய நகரில் உள்ள விடுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ், விசிக, மதிமுக, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, ஆம் ஆத்மி உள்ளிட்ட 49 கட்சிகள் பங்கேற்றன. பாமக, நாம் தமிழர் கட்சி, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்கவில்லை. மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் விதமாக வாக்காளர் பட்டியல் திருத்தம் இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பேசிய அவர், மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் விதமாகவும் அவர்களை அச்சுறுத்தும் நோக்கிலும் பீகாரை போன்று தமிழ்நாட்டிலும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படவிருப்பதாக குறிப்பிட்டார். நம்ம எந்த சீர்திருத்தத்துக்கும் எதிரிகள் இல்லை. ஆனா மக்களுடைய வாக்குரிமையை பிடிக்கிற விதமா, அவங்களை அச்சுறுத்தக்கூடிய விதமா பீகார்ல இருந்த எஸ்ஐஆர் இப்போ தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களையும் நடக்க போகுது. இதுக்கு எதிரான தமிழ்நாட்டோட உணர்வை வெளிப்படுத்த வேண்டியது இன்றைய முக்கிய தேவை. தேர்தலுக்கு சில மாதங்கள் இருக்கிற நிலையில முழுமையான திருத்தப் பணிகள் செய்ய நினைக்கிறது உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரம் மட்டுமே. அதைத்தான் பீகார்ல செஞ்சாங்க. இப்போ மற்ற மாநிலங்களையும் செய்ய நினைக்கிறாங்க. அதனாலதான் நாம எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறித்து ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தத்திற்கு எதிராக ஒன்றிணைந்து குரல் கொடுப்பது அனைத்துக் கட்சிகளின் கடமை என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தனது பதிவில், எஸ்ஐஆருக்கு எதிரான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய உணர்வை பதிவு செய்த 49 கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். கூட்டத்தில் பங்கேற்காதவர்களும் எஸ்ஐஆர் குறித்து விவாதித்து ஜனநாயகத்தை காத்திடும் முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்கவில்லை என்றால் அனைத்துக் கட்சிகளும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யும் என அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமைக்கு எதிரான செயல் என்றும் கூறப்பட்டுள்ளது. 2026 தேர்தலுக்கு பின்பு எந்த கட்சிக்கும் சார்பற்ற நிலையில் தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆரை நடத்த வேண்டும் என்றும் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கருத்துக்களை தேர்தல் ஆணையம் ஏற்காத பட்சத்தில் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அனைவரின் வாக்குரிமையையும் நிலைநாட்ட உச்சநீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழியில்லை என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜனநாயக முறைப்படி தேர்தலில் வெற்றி பெற முடியாத பாஜக தேர்தல் ஆணையத்தின் மூலம் குறுக்கு வழியில் வெற்றி பெற முயற்சிப்பதாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். பருவ மழைக்காலங்கள் தொடங்க இருக்கின்றன. நம்முடைய மாநகராட்சி அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் இந்த வெள்ள மீட்பு, அவர்களுக்கு நிவாரணம், இந்த பணிகளில் இருப்பார்கள். ஆகவே இது குறைந்தபட்ச நாகரிகமும் நியாயமும் இல்லாமல் இப்படி இவர்கள் செய்திருப்பது மிகப்பெரிய இது மோசடியான நடவடிக்கை. இங்கேயும் நியாயமாக, சுதந்திரமாக, ஜனநாயக அடிப்படையில் வெற்றி பெற முடியாது என்பதால் குறுக்கு வழியில் எப்படியெல்லாம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் என்று பாஜக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதற்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்று கூறியுள்ள விசிக தலைவர் திருமாவளவன், தேசிய குடியுரிமை பதிவேட்டை அமல்படுத்துவதற்காகவே எஸ்ஐஆர் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பிட்ட காலத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நீங்க போய் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கலாம். டெலிஷன், அடிஷன், கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் செய்யலாம். இது ஏற்கனவே இருக்கிற நடைமுறை தான். எஸ்ஐஆருங்கிறது இன்னைக்கு எதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க சொன்னால், அந்த குடியுரிமையை பறிப்பதற்கு என்ஆர்சியை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்த வேலையை திட்டத்தை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் மெயினாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான செய்தி.